ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இது மாதிரி பாக்கெட்டில் உள்ள எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை சரியாக கூட வடிக்காமல் இந்த பாக்கெட்டை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்கெட் எல்லாத்தையும் நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோன்னா இதில் உள்ள எண்ணெயை கூட நம்ம சரியான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த எண்ணெய் பாக்கெட் எடுத்து மேலே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், அதில் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை அப்படியே நம்ம இந்த கவருக்குள்ளே வச்சிடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா கவரில் விட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி மாவை கவரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கவரில் உள்ள சப்பாத்தி மாவை எடுத்து நமக்கு இந்த கவரில் உள்ள எண்ணெய் சப்பாத்தி மாவுக்கு தேவையான எண்ணெய் கிடைச்சிது. இது மாதிரி எண்ணெய் பேக்கெட் கவரை தூக்கி போடாமல் சப்பாத்தி மாவு பிசையும் போது இது மாதிரி யூஸ் பண்ணி. டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை